My dear children, unit number 12 carbonyl compounds la aldehydes and ketones உடைய chemical properties discuss பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. There are 6 types of chemical properties I told you. Till the previous video நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினு கேட்டோம்னா the 5 types of properties படிச்சோம். Even previous video ல என்ன பார்த்தோம் நம்ம 2 types of reactions, ஒன்னு வந்து haloform reaction, அப்புறம் reactions taking place at the alkyl group, that is aldol condensation ஒன்னு படிச்சோம். So இது வந்து almost aliphatic aldehydes, aliphatic ketones ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல one of the important aldehyde, aromatic aldehyde எதுன்னு கேட்டோம்னா benzaldehyde. நமக்கு எல்லாம் கலந்து கொடுத்துட்டாங்க benzaldehyde. So this is formula, this is structure. IUPAC name phenyl methanol சொல்றோம். So நமக்கு என்ன பண்றாங்கன்னா அடுத்த heading important, some important reactions of benzaldehyde அப்படின ஒரு 8 types of reactions கொடுக்குறாங்க. 8 reaction. Almost இதுல எல்லாமே important தான், ரொம்ப ஈஸி. இதுல வேணா क्वेश्चन கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த carbonyl compoundsல aldehydes ketones வந்து ஒரு important area. Problem அப்படினு சொல்லி ஒரு 2-3 மார்க் 3 மார்க்லாம் கூட கேக்குறாங்க. நான் என்னன்றது பின்னாடி சொல்லலாம். அதனால இது கொஞ்சம் சீரியஸா பாருங்க. ரொம்ப சிம்பிள் as usual. இதுல நிறைய நேம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல நம்பர் 1 வரணும்னா இது வந்து Claisen-Schmidt reaction. இத ப்ரொனவுன்ஸ் பண்றது ஸ்மித் அப்படினு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். Claisen-Schmidt condensation. இது வெறுமனே நம்ம படிக்கிறது தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கூட ஒண்ணும் கிடையாது. சோ இது பேரு. இதுல என்ன நடக்குது பார்த்தோம்னா benzaldehyde ஓட C6H5CHO, நான் கன்வீனியன்ஸ்க்காக இப்படி போட்டுக்கிறேன். இந்த H மேல போடலாம், இங்கேயும் போடலாம். benzaldehyde ஓட we treat any one of the aliphatic aldehyde or aliphatic ketone, aliphatic aldehyde or aliphatic ketone. Aliphatic aldehyde போது என்ன கன்சிடர் பண்ணலாம் நம்ம acetaldehyde, aliphatic ketone போது என்ன கன்சிடர் பண்ணலாம் acetone. சோ ரெண்டு ரியாக்ஷன் கொடுக்கறாங்க. சிம்பிளி ரியாக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இது என்ன பண்றோம்னா warmed in the presence of a base, sodium hydroxide presence ல warm பண்றோம். ஒரு condensation and the removal of water. வாட்டர் எங்கிறது போது இது எழுதிட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த பக்கம் ப்ராடக்ட் மனப்பாடமே பண்ண வேண்டாம். என்ன நடக்குதுன்னா செப்பரேஷன் பண்ணிடுங்க. இங்க இருக்க ஆக்சிஜனோ இந்த ஆல்டிஹைட்ல இருக்க 2 ஹைட்ரஜன் removed as water. அதே தான் இங்கேயும் ஆக்சிஜன், இங்க இருக்க 2 ஹைட்ரஜன். அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வரும்ன்றத மெமரைஸ் பண்ணுமா நீங்க? not necessary. அப்படியே இத பார்த்து எழுதலாம். என்ன இருக்கு பாருங்க, C6H5CH double bond. இங்க 2 H போனதுனால double bond retain ஆகும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? CHCHO plus water. so condensation. அதே தான் இங்கேயும். so formula of the product you need not memorize, நீங்களே எழுதலாம். CH double bond, இங்க என்ன ரிமைனிங்? CH CO CH3 plus water. இது ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். நான் முதல்ல சொன்னதுதான் ஆல்பா பீட்டான்றது என்ன? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் கார்பன் இஸ் ஆல்பா, அதுக்கு அடுத்தது பீட்டா. see this is functional group, next carbon alpha, அதுக்கு அடுத்து பீட்டா. so ஆல்பா பீட்டால அன்சாச்சுரேஷன். இதுல ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோ குரூப், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட். so இந்த நேம் முடிஞ்சா ஞாபகம் இருந்தா எழுதுங்க, இல்லனா விடுங்க. பட் இது கொஞ்சம் முக்கியமான நேம். சின்னமால்டிஹைட் பேரு, சின்னமால்டிஹைட். IUPAC என்ன வேண்டாம். இதுக்கு பேரு பென்சால் அசிட்டோன். சின்னமால்டிஹைட் பென்சால் அசிட்டோன். so இது ரைட் நோட் ஆன் Claisen-Schmidt ரியாக்ஷன் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு ப்ராப்பரா இந்த ஈக்குவேஷன் எழுதி இதுக்கு கீழே பென்சால்டிஹைட், இதுக்கு கீழே அசிட்டால்டிஹைட், இது கீழே சின்னமால்டிஹைட் எழுதினாவே மார்க். 3 மார்க்ல கேட்டா 2 எழுதுங்க, 2 மார்க்ல கேட்டா ஏதாவது ஒண்ணு எழுதலாம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் திரும்ப நான் சொல்லிருக்கேன். அது நாட் எக்ஸ்பெக்டட். ஈக்குவேஷனை ப்ராப்பரா எழுதுனீங்கன்னா போதும். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? when benzaldehyde is warmed with an aliphatic aldehyde or ketone in the presence of NaOH, condensation takes place to form alpha beta unsaturated aldehyde or ketone.
This is Claisen-Smith condensation. முடிஞ்சது. So இது simple important. Next ஒரு முக்கியமான reaction என்ன பார்த்தோம்னா இது aldol மாதிரி கவனிச்சு வித்தியாசம் இருக்கு. இத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க பாருங்க. Cannizzaro reaction அப்படினு சொல்லாங்க. இது என்ன அப்படினு கேட்டோம்னா இது பென்சால்டிஹைட்ல எக்ஸ்க்ளூசிவ்லி படிக்கிறோம் நம்ம. இதுல என்ன கண்டிஷன் சொல்வாங்கன்னா இந்த ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. ஆல்டிஹைட்ஸ் without alpha hydrogen without இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆல்டால் என்ன படிச்சோம்? with alpha hydrogen சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? aldehydes without alpha hydrogen on warming with concentrated alkali. aldol dilute, இங்க concentrated alkali, concentrated NaOH undergo, இந்த வார்த்தையை கவனிக்கணும், undergo self oxidation and reduction. ரெண்டும் simultaneous நடக்கும். self னா என்ன சார்? without using an oxidizing agent or reducing agent. ரெண்டுமே கிடையாது. செல்ஃபா நடக்குது. செல்ஃப்னா ஒண்ணே இன்னொன்னு ரெடியூஸ் பண்ணோம், ஒண்ணு இன்னொன்னு ஆக்சிடைஸ் பண்ணுது. இத இந்த மாதிரி நடந்தா இந்த வார்த்தை எல்லாம் பார்க்கணும். disproportionation அப்படின்னு ஒரு இந்த ரியாக்ஷனுக்கு பேர். சோ இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையை கவனிக்கணும். நீட்ல எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க. 1 மார்க்லயும் வரலாம். இதுலயும் இந்த ஏரியால ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மெக்கானிசம் இருக்கு இதுல. சோ முக்கியமான ஏரியா பாருங்க. சோ இது Cannizzaro reaction அப்படின் போது aldehydes without alpha hydrogen on warming with concentrated NaOH undergo self oxidation or reduction or disproportionation to form an alcohol and salt of carboxylic acid. alcohol and salt of carboxylic acid சொல்றேன். இது என்ன அப்படினு சொல்லி ஒரு ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாமா நம்ம? say for example இங்க பென்சால்டிஹைட் இருக்கு, C6H5CHO. இதனால concentrated NaOH போடலாம் அல்லது 50% NaOH concentrated NaOH solution போடும் பொழுது 2 molecules of the aldehyde undergo the change. 2 molecules. இதுல இந்த மாலிக்யூல் ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. மெக்கானிசம் வேற. எப்படி அஸ்யூம் பண்ணலாம்? இதுல 2 H வந்தா இது என்னவா மாறும்? C6H5. ஒரு H கார்பனுக்கு, ஒரு H ஆக்சிஜனுக்கு. இத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பென்சைல் ஆல்கஹால். சோ இதுல இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு H இங்க இருந்தோம், ஒரு H இங்க இருந்து போச்சுன்னு வெச்சுக்கோங்க. சும்மா அசம்ப்ஷன். அப்ப இந்த 2 H இங்க போனதுனா பென்சைல் ஆல்கஹால். அப்ப this is reduced. இது ரெடியூஸ் பண்றது எது? இது. அதனால இதுவே பென்சால்டிஹைட் இன்னொரு பென்சால்டிஹைட ரெடியூஸ் பண்ணுது. ஓகே. ஆக்சிடேஷன்ஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடேஷன். see இதுல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு. இந்த ஹைட்ரஜன் ரிமூவலுக்கு எது ஹெல்ப் பண்றது? இது. அப்ப இதுதான் இத ஆக்சிடைஸ் பண்ணுது. அதனால செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். see this one reduces this benzaldehyde. இந்த benzaldehyde oxidizes this. அப்ப இது H லூஸ் பண்ணியாச்சு. என்ன இருக்கு இதுல? C6H5CO. இங்க பாக்கி என்ன இருக்கு? ONA, sodium salt of benzoic acid. சோ இதுதான் Cannizzaro reaction. அதான் சொன்னேன். aldehydes without alpha hydrogen like benzaldehyde on warming with the concentrated NaOH undergo self oxidation reduction to form an alcohol and the salt of the carboxylic acid. இதான் Cannizzaro reaction. சோ ஃபார்மால்டிஹைட்ல நடக்குமா? நடக்கும். நான் நம்ம புக்ல போடுறேன். ஃபார்மால்டிஹைட்ல நடந்தா சரி, நான் ஃபார்மால்டிஹைட் போது நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படினு கேட்டோம்னா HCHO HCHO. அப்ப இது 2 H எடுத்தா என்னவா மாறும் அப்படினு கேட்டோம்னா this becomes methanol. இது என்னவா மாறும் அப்படினு கேட்டோம்னா this becomes HCOONA. இது நம்ம புக்ல கொடுக்கல, பட் நீட்ல எல்லாம் கேட்போம். ஃபார்மால்டிஹைட் if undergoes Cannizzaro reaction என்ன ப்ராடக்ட் வரும் கேட்கலாம். நமக்கே கூட கேட்கலாம். ஏன் கேட்கக்கூடாதா? 1 மார்க்ல கேட்கலாம். சோ பென்சால்டிஹைட் போட்டா பென்சைல் ஆல்கஹால், சோடியம் பென்சோயேட். ஃபார்மால்டிஹைட் போட்டா மெத்தனால், சோடியம் ஃபார்மேட். ஈவன் KOH யூஸ் பண்ணலாம். இப்ப KOH போது இங்க K வரும், பொட்டாசியம் சால்ட் வரும். இது என்ன சொல்றோம் நம்ம? Cannizzaro reaction
two molecules of same aldehyde na simple Cannizzaro reaction. Benzaldehyde, benzaldehyde, formaldehyde, formaldehyde. இது ஏன் disproportion சொல்றோம் நம்ம? ரெண்டு மாலிக்யூல் இருந்தா ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகணும் அல்லது ரெண்டுமே ரெடியூஸ் ஆகணும். ஆனா இந்த ரெண்டுல ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகுது ஒன்னு ரெடியூஸ் ஆகுது. ப்ரொபோர்ஷனேட்டா ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்றோம். அதனால பேரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பேரு. இதனுடைய மெக்கானிசம் கொடுக்குறாங்க. That is important. In the lesson level we can expect the mechanism of aldol condensation or Cannizzaro reaction கேட்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இத நல்லா படிங்க, ரொம்ப முக்கியம் கூட. இதுலயே வந்து we have 3 steps. First step என்ன அப்படின்னு பார்த்தோம்னா step 1ல consider one benzaldehyde molecule. இந்த benzaldehydeல நான் இப்படி போறேன். ஒரு டபுள் பாண்ட் O இங்க வச்சுக்கிறேன், ஒரு H இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா on warming with concentrated alkali the OH minus இருக்கே, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா OH minus attacks the carbonyl carbon of the benzaldehyde, carbonyl carbon. So இத சிம்பிளா சொல்லலாம், attack of OH minus on the carbonyl carbon. நான் சொன்ன மாதிரி இந்த மைனஸ் will become a bond, bond will become minus, negative sign, negative charge ஆயிடும். அப்ப ப்ராடக்ட் நீங்க எப்படி எழுதலாம்? ஒரு 2 or 3 டைம்ஸ் எழுதி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ஞாபகம். சோ இங்க OH வந்தாச்சு, இங்க O minus, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். attack of OH minus on the carbonyl carbon of benzaldehyde. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரே இதுல சொல்லிடலாம், புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒண்ணு. அதான் அதுல மெயின். அது என்ன சார்? இப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைட் வந்ததா இப்போ நான் அதை எழுதுறேன் C6H5, இந்த C இங்க OH, இந்த H இங்க O-. இது வந்து previous ஸ்டெப்ல இருக்கு. Now second molecule of benzaldehyde, second molecule of benzaldehyde இப்ப வருது. நான் இது நம்ம இஷ்டம் தான் இப்படி எழுதுறது. இங்க டபுள் பாண்ட் O போட்டுக்கிறேன், இங்க ஒரு H நான் போட்டுக்கிறேன். செகண்ட் molecule of unionized benzaldehyde, benzaldehyde வருது. இப்போ வந்து முதல் வேலையா புரோட்டான் ஷிஃப்ட், புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் சொல்றோம். புரோட்டான் H+. see இந்த H இருக்கு இல்லீங்களா, இந்த H along with the bond, நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல போடும்போது பாண்ட் விட்டுட்டு ஹைட்ரஜன் போச்சு. இப்போ இது என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் இல்ல, ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர் சொல்லணும். சாரி மார்க் சொல்றேன், ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். புரோட்டான்னா H+, ஹைட்ரைடுனா H-. சாரி, இந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் an ஹைட்ரைடு அயான். இப்போ ஹைட்ரைடு அயான்ன்றது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா along the bond, that is அதுல இருக்க எலக்ட்ரானை எடுத்துட்டு இந்த பாண்டோட இந்த கார்பனுக்கு வந்தது. இந்த ஏரோ தான் இந்த மெக்கானிசமே. இந்த பாண்டோட இது வந்தனால this forms a bond. அப்போ ஒரு பாண்ட் இதுல போயிடுச்சுன உடனே கார்பனுக்கு 4 பாண்ட் வேணுமே. உடனே என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் becomes a bond. முதல்ல இந்த ப்ராடக்ட் வந்துடலாமா? C6H5, இங்க C ஆல்ரெடி OH இருக்கு, இங்க டபுள் பாண்ட் O. so this is benzoic acid. இந்த H இங்க வந்த உடனே இந்த H இங்க வருதுன்னா ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 5 பாண்ட்ஸ் இருக்கு, அதான் இங்க 4 இருக்குது. இது வந்த உடனே 4th பாண்ட் 5th பாண்ட் ஆயிடுமே. உடனே இங்க இருக்க பாண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆக்ஸிஜனுக்கு போயிடும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? C6H5, இந்த C ஆல்ரெடி H இருக்கு, புதுசா ஒரு H இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, இதுதான் இங்க வந்திருக்கு O-. சோ இது பென்சோயிக் ஆசிட், இது பென்சைல் ஆல்கஹால் உடைய அனையான், பென்சைல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஆல்கஹாக்சைடு வந்து பென்சைல் ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். நமக்கு தான் தெரியுமா ஆசிட் எல்லாமே புரோட்டானை ஈஸியா டொனேட் பண்ணும். சோ இந்த H+ வந்து நேரா இங்க போயிட்டு தான் அதை நமக்கு இண்டிகேட்லாம் பண்ணல. சிம்பிளி தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி எழுதினா போதும் அப்படின்னு கேட்டோம்னா C6H5 C double bond O OH plus C6H5 CH2 O-. இது சிம்பிளா சொன்னோம். சோ இந்த H+ இங்க வந்ததுனால
we have C6H5, C double bond O, O minus plus benzyl alcohol, C6H5, CH2OH. So இதுதான் மெக்கானிசம். இது benzyl alcohol and benzoate. Na plus இதோட சேர்ந்தா sodium benzoate. So இதுதான் reaction mechanism அப்படிங்கிறது. The mechanism is very important. 3 steps. First step, attack of OH minus on the carbonyl carbon of benzaldehyde. Second, hydride ion transfer அப்படினு ஒரு heading கொடுக்க போறோம். Third, proton transfer heading கொடுக்க போறோம். So third, proton transfer, second, hydride ion transfer, first attack of OH minus. இதான் mechanism. Mechanism 3 மார்க்ல கேட்கலாம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வினா கொஞ்சம் ஒரு நார்மலா கேட்டா 5 மார்க்ல கேட்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் தான் முக்கியம். ஸ்டெப்ஸ் ஹேரோ. இது வந்து சிம்பிள் கனிசேரோ, கிராஸ்டு கனிசேரோ ஆல்டால் மாதிரி. அது எப்படி? 2 ஆல்டிஹைட்ஸ் வித்அவுட் ஆல்பா ஹைட்ரஜன், வித்அவுட் ஆல்பா ஹைட்ரஜன். எது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்னு ஃபார்மால்டிஹைட், இன்னொன்னு பென்சால்டிஹைட். இது ரெண்டுமே ஆல்டிஹைட்ஸ் வித்அவுட் ஆல்பா ஹைட்ரஜன். இத நீங்க NaOH processல போட்டீங்கன்னா one of the molecule will be oxidized, another will be reduced. Oxidize ஆகிறது என்னவா மாறும்? acid. acid உடைய சால்ட் வந்துரும். reduce ஆகிறது ஆல்கஹால். இதுல எது சார் ஆக்சிடைஸ் ஆகும், எது ரெடியூஸ் ஆகும் அப்படினு கேட்டோம்னா most reactive will be oxidized. most reactive. இதுல formaldehyde is most reactive than benzaldehyde. அப்ப இது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இந்த H இதுக்கு வந்துரும், இந்த H. அப்ப this becomes HCOO, Na, sodium formate plus benzyl alcohol. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீட்ல கூட கேட்கலாம் 1 மார்க்ல, நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல கூட 1 மார்க். இந்த ரெண்டும் போட்டா எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரெடியூஸ் ஆகும், என்ன ப்ராடக்ட் வரும், எப்படி வந்து கேட்கலாம். அதனால கொஞ்சம் புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கைனிசேரோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்? சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட்ல ஒன்று வந்து கைனிசேரோ, ஒன்று வந்து கிளைசன்-ஸ்மித் ரியாக்ஷன், ரெண்டாவது கனிசேரோ ரியாக்ஷன். அதுல சிம்பிள் கனிசேரோ, கிராஸ்டு கனிசேரோ, தென் மெக்கானிசம், இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இது செகண்ட். தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாம் கூட நேம் ரியாக்ஷன்ஸ். தேர்ட் என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா this is simple reaction. This is called the benzoin condensation. பென்சோயின்ங்கிறது வந்து நம்ம பூஜையில எல்லாம் இந்த சாம்பிராணின் பயன்படுத்துறோமே, அதே தான். ஆக்சுவலா இப்ப நம்ம வரக்கூடிய ரியாக்ஷன்ல கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பேர் பென்சோயின். அதுதான் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் இந்த சாம்பிராணி எல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ரொம்ப சிம்பிள். என்னன்னா பென்சால்டிஹைட் C6H5 CHO தான் இப்படி போடுறேனே, இதை நம்ம அக்வஸ் ஆல்கஹாலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்வஸ் அப்படின்னா தண்ணி, ஆல்கஹாலிக்னா ஆல்கஹால், ரெண்டும் கலந்த பொட்டாசியம் சயனைட். அக்வஸ் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைட். இதோட பென்சால்டிஹைடை ஹீட் பண்ணினா 2 molecules of benzaldehyde condense. நான் இன்னொரு பென்சால்டிஹைடை let me represent like this. இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்றது எழுதுறது ஈஸியா இருக்கும். So one benzaldehyde, another benzaldehyde. சிம்பிளா இப்படி அஸ்யூம் பண்ணிங்க. ரெண்டும் சேரும் பொழுது இந்த H இங்க. So அப்ப this becomes OH. இந்த பார்ட் அப்படியே இந்த கார்பன்ல சேர்த்துறீங்க. போலாமா? C6H5 CH. அச்சா, இதுல இந்த H வந்ததனால OH. ரிமைனிங் இருக்கிற C double bond O C6H5. இந்த காம்பவுண்ட் உடைய கமர்ஷியல் நேம் பென்சோயின். கமர்ஷியல் நேம் பென்சோயின். போதும், IUPAC நேம்லாம் வேண்டாம். இது என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, this is alpha hydroxy ketone சொல்லுவோம். ஏன் கீட்டோன்னா இது அதனுடைய நெக்ஸ்ட் கார்பன் ஆல்பா, அதுல OH இருக்கறனால this is called the alpha hydroxy ketone. இது benzoin condensation. Now what is benzoin condensation? Write note on benzoin condensation. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா it is enough you write this step. இது கீழ benzaldehyde போடுங்க, இது கீழ benzoin. 2 மார்க் ஃபுல்லா போடுங்க. இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினு லைக் பண்ணீங்கன்னா benzaldehyde on warming with aqueous alcoholic KCN
forms benzoin. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றாங்க. So இது benzoin condensation அப்படின ஒரு ரியாக்ஷன். Next fourth இது ஒரு நேம் ரியாக்ஷன். This is also important. Perkins reaction அப்படினு. Perkins reaction. இது ஜெனரலா நமக்கு என்ன கொடுக்கறாங்கன்னா benzaldehyde on heating with an aliphatic acid anhydride. Aliphatic acid na carboxylic acid சொல்றோம், acidic acid. Acidic acid உடைய anhydride என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? Acetic anhydride. இந்த லெசன்ல கூட பின்னாடி படிக்க போறோம். Acidic anhydride நம்ம ஷார்ட்டா போடுறதுனா CH3CO twice O அல்லது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா CH3CO ரெண்டு மடங்கு இருக்கும் ஒரு O. That means ரெண்டு acidic acid ஒரு வாட்டரை லூஸ் பண்ணிடுச்சு. So இது வந்து acidic anhydride ஜெனரலா சொல்லும் பொழுது anhydride of an aliphatic carboxylic acid in the presence of the sodium salt of the same acid சொல்லுவாங்க. அப்போ sodium salt of the same acid னா sodium acetate. நீங்க இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்க சிம்பிளி இப்படி சொல்லுங்க போதும். Benzaldehyde on heating with acetic anhydride in the presence of sodium acetate forms cinnamic acid ஒரு ப்ராடக்ட். இந்த cinnamic acidங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா C6H5CH double bond CHCOOH cinnamaldehyde ஒரு விஷயம். இந்த ஆல்டிஹைட் குரூப் இது வருது. நீங்க இத சொன்னா போதும். பட் புக்ல இது எப்படி நடந்ததுன்னு ஒரு இண்டிகேட் பண்றாங்க. எப்படி நடந்தது பார்க்கலாங்களா? முதல்ல என்ன நடக்கும்னா போன முறை படிச்ச மாதிரி இந்த ஆக்ஸிஜன் இந்த 2H. சோ அப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கும்? C6H5 CH double bond இங்க CH CO ஒரு O இங்க CO CH3 கிடைக்கும். இதே வாட்டரே சேம் வாட்டர் நான் இங்க போறேன் சேம் வாட்டர் இத பிரேக் பண்ணும்போது இப்படி சும்மா அஸ்யூம் பண்ணீங்களே இது என்னவா போச்சு பாருங்க CH3COOH அசிட்டிக் ஆசிட் போயிட்டது கூட என்ன வந்திருக்குன்னா இந்த C6H5 CH double bond CHCO sorry இந்த இடத்துல இப்படி வெச்சுங்களா சோ COOH இதான் வந்து cinnamic acid. நம்ம எப்படி வேணா இது நான் இண்டிகேட் பண்ணேன், நீங்க இப்படி கூட அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து CO ஒரு O again CO CH3 வாட்டர் போட்டேன். நம்ம இண்டிகேட் பண்றதா இத இப்படி போச்சு இப்படின்னு வைங்க. CH3COOH இது போட்டோம்னா இது வந்தாச்சுனா இது பேரு Perkins reaction. நீங்க சொல்லும்போது சிம்பிளா சொல்லுங்க. Benzaldehyde on heating with acetic anhydride in the presence of sodium acetate forms a cinnamic acid. இந்த ஸ்டெப் கூட போட வேண்டிய நெசசிட்டி இல்ல, டைரக்டா இது எழுதினா போதும். இது வந்து ஆல்பா பீட்டா unsaturated aromatic carboxylic acid சொல்லுவோம். ஆல்பா பீட்டா functional group next alpha next beta alpha beta unsaturated aromatic carboxylic acid. இது வந்து Perkins reaction. இதே இது வர்றதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் கூட இருக்கு. that is அது பேரு Newenagel reaction பேரு. K silent pronunciation. so Newenagel reaction அப்படினு பேரு. இதுல என்னன்னா அதே benzaldehyde C6H5 CH double bond O இது எதோட ஹீட் பண்ணோம்னா நம்ம டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் 11th சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சாலிக் ஆசிட், நெக்ஸ்ட் மலோனிக் ஆசிட் ஒரு ஆசிட் இருக்கு. இது நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கணும். CH2 ரெண்டு COOH இருக்கும், மெலோனிக் ஆசிட் பேரு. இத pyridine அப்படிங்கிற கேட்டலிஸ்ட். pyridine is a basic substance கேள்விப்பட்டிருக்கோம். ஹீட் பண்ணினோம்னா இதுவும் 2 ஸ்டெப். நீங்க ஒரே ஸ்டெப்ல கூட காட்டலாம். C இந்த வாட்டர் வெளியில போய் அப்போ ஒரு இன்டர்மீடியேட் என்ன வரும்னா C6H5 CH double bond C ல இங்க ஒரு COOH இங்க ஒரு COOH plus water. so இது இன்டர்மீடியேட். பட் இமிடியேட்டா இது என்ன பண்ணும்னா will lose a carbon dioxide molecule. so next step நீங்க ரெண்டு ஸ்டெப்பும் காட்டலாம். ஒரே ஸ்டெப்ல டைரக்டா அதான் இத போட்டு டைரக்டா C6H5 CH double bond CH இருக்கு CH COOH இது cinnamic acid. so Perkins reaction Newenagel reaction ரெண்டிலுமே நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு கேட்டோம்னா cinnamic acid is the product. cinnamic acid என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட்? ஆல்பா பீட்டா unsaturated
aromatic carboxylic acid. So இதுதான் நேம் ரியாக்ஷன்ல நியூவெனாகல், பெர்கின்ஸ், பென்சோயின் கண்டென்சேஷன், அதுக்கு முன்னாடி கனிசரோ ரியாக்ஷன், அதுக்கு முன்னாடி கிளைசன் ஸ்மித் ரியாக்ஷன் பேர். இது ஒரு 6 ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் பென்சால்டிஹைட்ல இருக்கு, அது நேம் ரியாக்ஷன் இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ்ல நீங்க ரொம்ப சீரியஸா படிக்க வேண்டியது. அடுத்து ஒரு 3 ரியாக்ஷன் இருக்கு, நான் அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது ரொம்ப முக்கியம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் அதை கேள்விப்பட போறோம். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட்ல இந்த ஃபர்ஸ்ட் 6மே நேம் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ.